வராகி வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் தெரியுமா? அஷ்டபைரவர்களில் புதன் பகவானின் பிரான தேவதை உன்மத்த பைரவர். இவரது துணை சக்தியே வராகி, பன்றி முகத்துடன் கூடிய பெண் சக்தி. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்பது வாலை என்ற பெண் தெய்வ சக்தியை தரிசிப்பதுதான். சாதாரண மனிதர்களாகிய நாம் வாலையை தரிசிக்க பல பிறவிகள் தொடர்ந்து ஆன்மீக முயற்சிகள் எடுத்தால் தரிசிக்கலாம். மனிதர்களாகிய நம்மை கட்டுப்படுத்துவது நவக்கிரக நாயகர்கள். சூரியன் முதல் கேது வரையிலான 9 பேர்கள். இந்த நவக்கிரக நாயகர்களை சூட்சுமமாக இயக்குவது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் மும்மூர்த்திகள் எனப்படும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன் அல்ல கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகின்றன. இந்த மும்மூர்த்திகளும் மகாபைரவரின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறார்கள். மகாபைரவரோ ஸ்ரீசொர்ண ஆகர்ஷண பைரவரின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறார். இவர்களுக்கு மேலே 5 சிவ சக்திகள் இருக்கின்றன. இவர்களுக்கும் மேல் சிவபெருமான் இருக்கிறார். அவரையும் இயக்குவது வாலை என்ற திரிபுர சுந்தரி என்ற மனோன்மணி என்ற ஆதி சக்தி. இந்த வாலையை தரிசிப்பதே மனித பிறப்பின் நோக்கம். சித்தராக ஆக விரும்பும் போதுதான் வாலை தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணர முடியும். வாலையை தரிசிக்க விரும்புவோர் முதலில் வராகியை தரிசித்து ஆசியும் வரங்களும் வாங்க வேண்டும். வராகியை தரிசிக்க தினசரி 20 நிமிடம் வீதம் 2 ஆண்டுகள் வராகி உபாசனை செய்ய வேண்டும். வராகி உபாசனை செய்ய விரும்புவோர் அசைவம் சாப்பிடக் கூடாது. பிறருக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. இந்த 2 கொள்கைகள் யாருக்கு இயல்பான சுபாவமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே வராகி உபாசனை கைகூடும். தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே நேரடியாக உபதேசிக்க வேண்டிய வழிபாடு வராகி வழிபாடு. பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிராக யாராவது பில்லி சூனியம் வைத்தால் வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் உருவாகும். வராகி உபாசனைக்கு தான் ஜாதகப்படி தகுதி தேவை. வராகி வழிபாட்டிற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. தகுந்த மற்றும் நேர்மையான குருவை தேடி கண்டுபிடித்து வராகி வழிபாட்டை துவக்கவும்.